அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி, ஆடி மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம மகா சங்கடகர சதுர்த்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு சரியா 9 மணி 9 நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 9 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடனடியா நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடனும் நோய்களும் தீர்றதுக்கு இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது கண்கூடா மாற்றங்களை நாம உணர முடியும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கு. பொதுவா செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதிய அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய விநாயகருக்குரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது மகா சங்கடகர சதுர்த்தி. மகா சங்கடகர சதுர்த்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்திய நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலயும் ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்திய நாம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம். இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்திய தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது ஒரு வருஷம் ஃபுல்லா வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். முதல் வீடியோல ஒரே ₹1 மட்டும் இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட துன்பமும் கடனும் தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இன்னும் சரியா சொல்லணும்னா நம்ம சேனல்ல போன மகா சங்கடகர சதுர்த்தி, அதாவது 2024வது வருஷத்துல மகா சங்கடகர சதுர்த்திக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த பரிகாரத்தை தான் திரும்பியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுத்திருக்கேன். அடுத்ததா இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இலை கிடைச்சா நீங்க பெரும் அதிர்ஷ்டசாலிதான்னு சொல்லி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான 2 சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய, அது மட்டும் இல்லாம பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாசம் 8வது மாசம், இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கிறது 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே ஒவ்வொரு நாளுமே இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாசத்தை நாம சரியான முறையில பயன்படுத்தும் போது நிச்சயமா நம்ம வீட்டுல பல மடங்கு பணம் சேரும். பண கஷ்டம்ங்கிற பேச்சுக்கு கூட நம்ம வீட்டுல இடம் இருக்காது. சரி, அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆடி மாசம் 27ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகையும் 9. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பரும் 9. அந்த வகையில
வகையில 999ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. மகா சங்கடகர சதுர்த்தி நாள்ல வரக்கூடிய இந்த 999ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல நைட்டு சரியா 9 மணி 9 நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லும் போது, அதுவும் 9 முறை சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் அது படிப்படியா குறையும். நல்ல ஒரு பணவரவும் உடனடியா ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு 9ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். இதை நாம பயன்படுத்திக்கும் போது கை மேல பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு தாந்திரிக பொருளும் நமக்கு தேவை கிடையாது. உங்க மனசுல நம்பிக்கை இருந்தா மட்டும் போதுமானது. நம்பிக்கையே இல்லாம எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த பரிகாரத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சரியா நைட்டு 9 மணி 9 நிமிடங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிங்க. இந்த 9 மணி 9 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால மறக்காம இதை செய்யுங்க. அடுத்ததா விநாயக பெருமான் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷன், அதாவது தமிழ்ல தான் நான் இப்ப உங்களுக்கு அஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். இந்த அஃபர்மேஷனை 9 முறை 9 டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க. இந்த அஃபர்மேஷனை 9 முறை சொன்னா எல்லாம் மாறிடுமா, கடன் தீருமா, பணவரவு அதிகரிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு வரும். கண்டிப்பா அதிகரிக்கும். அதுக்காக உழைக்காம வேலைக்கு போகாம பணம் வரும்னு நான் சொல்ல வரல. நிறைய பேருக்கு என்னதான் வேலை பார்த்தாலும் எவ்வளவு கடினமா உழைச்சாலும் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது இல்ல. இன்னும் ஒரு சில பேருக்கு கைக்கு வரக்கூடிய பணம் தங்கறது கிடையாது, வீண் வரைய செலவுகளா ஆயிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு எக்கச்சக்கமா கடன் பிரச்சனை இருக்கும். இப்படிப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான அஃபர்மேஷனை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த அஃபர்மேஷன் சொல்றதுனால இது எல்லாம் மாறுமான்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா மாறும். ஏன்னா இந்த அஃபர்மேஷனை 9 முறை நீங்க சொல்லும் போது இது உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை சுத்தி நடக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் புரியும். அந்த வகையில இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரி, இப்ப நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். முருகன் மற்றும் விநாயகரின் அருளால் கடன் நீங்கி செல்வம் பெருகட்டும், வாழ்வில் வளங்கள் நிரம்பட்டும். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். முருகன் மற்றும் விநாயகரின் அருளால் கடன் நீங்கி செல்வம் பெருகட்டும், வாழ்வில் வளங்கள் நிரம்பட்டும். இந்த அஃபர்மேஷனை 9 முறை 9 டைம்ஸ் நம்பிக்கையோட சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை விநாயக பெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.